Second book back question is 5-mark question, ER model with suitable example. This is a important 5-mark question. So today we are going to see the ER model. So the expansion of ER model is entity relationship model. Entity relationship model, collection of entity where each of these entities will be interconnected with each other. So நிறைய entity இருக்கு. ஸோ ஒரு entity இன்னொரு என்டிட்டியோட இல்லை எனி நம்பர் ஆஃப் என்டிட்டியோட இன்டர்கனெக்ட் ஆகலாம். அதை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் என்னது என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ஸோ இஆர் மாடல் அப்படின்னா அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் என்னென்னா என்டிட்டி, attribute, relationship, இதெல்லாம் பேசிக் கான்செப்ட். ஃபஸ்ட்டு வாட் இஸ் என்டிட்டி மீன்ஸ் ஆல் த ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட், திங் ஆர் ஈவன் அ ஹியூமன் பீயிங் இஸ் அ என்டிட்டி. ஸோ ரியல் வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஒரு ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு சேரு, ஒரு புக்கு, ஓகே, ஸோ வாட் எவர் இட் இஸ், ஸோ ஆல் த ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட், ஹியூமன் பீயிங்ஸ் கூட இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் த என்டிட்டி. சரியா? எம்ப்ளாயி ஆர் மேனேஜர் கொடுத்துருக்காங்களா, தீஸ் டூ ஆர் த என்டிட்டி. ஓகேவா? ஸோ என்டிட்டி, டு ரெப்ரசன்ட் த என்டிட்டி we use a rectangle symbol. We use a rectangle symbol. Inside the rectangle you can write a entity. சரியா? So what is the symbol? Rectangle symbol. Then types of entity. So entity ல எத்தனை டைப் இருக்குன்னா 3 டைப்ஸ் இருக்குது. strong entity, weak entity and entity instance. Okay, strong entity, the definition is the entity which does not depend on any other entity is called as a strong entity. So ஒரு entity வேறு எந்த ஒரு என்டிட்டியும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா அந்த என்டிட்டி தான் என்னது strong entity. Okay, and one more thing is it has a primary key. It has a primary key. strong entityக்கு என்ன இருக்கும்? primary key இருக்கும். So primary key represents the uniqueness of the record. சரியா? ஸோ என்டிட்டியில் என்ன இருக்கும்? கலெக்ஷன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி இஸ் அ என்டிட்டி மீன்ஸ் ஒரு இப்போ ஒரு ஸ்கூல் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கூலில் வந்து எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க? எல்லாருமே எதில் தான் வருவாங்க? எம்ப்ளாயி அப்படிங்கிற என்டிட்டிக்குள்ளே தான் வருவாங்க. ஸோ என்டிட்டி ஹேஸ் மெனி ரெக்கார்ட்ஸ். ஓகே, ஸோ மெனி ரெக்கார்ட்ஸ் மீன்ஸ் இட் கால்ட் அஸ் அ ரெக்கார்ட் செட். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ ஒவ்வொரு என்டிட்டிக்கும் ஒவ்வொரு என்டிட்டியில் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு யூனிக்னஸ் இருக்கும். விச் மீன்ஸ் தட் யூனிக்னஸ் attribute is used to differentiate with the other entity. ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயினா உங்களுக்கு எம்ப்ளாயி நம்பர் இருக்கும். சரியா? ஸோ எவ்ரி எம்ப்ளாயி ஹேஸ் அ இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி நம்பர். நோ ஒன் ஹேஸ் எ சேம் நம்பர், எம்ப்ளாயி நம்பர். எந்த ஒரு 2 பேருக்குமே சேம் நம்பர் வந்து இருக்காது. அவங்கள ரெப்ரசன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு இல்லையா? ஒருத்தருக்கு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் தான். ஒரே ரிஜிஸ்டர் நம்பரை 2 பேருக்கு என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. ஸோ தேட் ரெப்ரசன்ட் த யூனிக்னஸ் ஆஃப் த ரெக்கார்ட். ஸோ அந்த ரெக்கார்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, ஐடென்டிஃபை பண்ணணும், கெட் பேக் பண்ணணும் அப்படின்னா அதை வச்சு நம்ம ஈஸியாக என்ன செய்ய முடியும்? கெட் பேக் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் அஸ் அ primary key. So strong entity has a primary key. The opposite weak entity is depend on another entity. அது வேற ஒரு என்டிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் எப்பயுமே வந்து. that depend on the another entity. ஓகே, அண்ட் இட் டஸ் நாட் ஹாவ் எனி பிரைமரி கீ. இதுக்கு வந்து என்ன இருக்காது? ஸ்ட்ராங் என்டிட்டி மாதிரி பிரைமரி கீ இருக்காது. அண்ட் த வீக் என்டிட்டி இஸ் ரெப்ரசன்டட் பை டபுள் ரெக்டாங்கிள். நம்ம பார்த்தோம் என்டிட்டிக்கு வந்து சிங்கிள் ரெக்டாங்கிள்னு பார்த்தோம். பட் வீக் என்டிட்டினா அதில் என்ன இருக்கும்? டபுள் ரெக்டாங்கிள் இருக்கும். ஓகே, டபுள் ரெக்டாங்கிள்குள்ளே தான் நீங்கள் வந்து என்ன செய்யணும்? அந்த என்டிட்டியை மென்ஷன் பண்ணணும், வீக் என்டிட்டியை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? தென் இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மார்க்ஸ், எக்ஸாம், சப்ஜெக்ட், பாஸ் ஆர் ஃபெயில். இதில் மார்க்ஸ் வந்து என்னது? மார்க்ஸ் தான் வந்து என்டிட்டி. இந்த எக்ஸாமு, சப்ஜெக்ட்டு, பாஸ் ஆர் ஃபெயில் இதெல்லாம் என்னது? attributes ஆஃப் என்டிட்டி. சரியா? என்ன எக்ஸாம், என்ன சப்ஜெக்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் மிட் டேர்ம் எக்ஸாமு, தமிழ் சப்ஜெக்ட்டு, பாஸு ஆர் ஃபெயிலு. ஸோ அப்போ இதெல்லாம் இதோட attributes represent the characteristics of the entity. அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் என்னது? attribute வரும். ஸோ attribute is used to represent attribute, the symbol ellipse symbol is used to represent the attribute. ஸோ எப்படி நம்ம என்டிட்டியை வந்து ரெக்டாங்கிள்குள்ளே ரைட் பண்ணுறோமோ அதே மாதிரி attribute எதுக்குள்ளே எழுதணும்? நம்ம எலிப்ஸுக்குள்ளே ரைட் பண்ணணும். ஓகே, தென் entity instance. Instance means the value of the entity is called as a entity instance. ஒவ்வொரு என்டிட்டிக்கும் ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா? அதுதான் அதோட இன்ஸ்டன்ஸ். ஓகேவா? கீழே கொடுத்துருக்காங்க என்டிட்டி, அதோட இன்ஸ்டன்ஸ். ஹியூமன்னா யாராக இருக்கலாம்? மேல் ஆர் ஃபீமேலாக இருக்கலாம். அனிமல்ஸ்னால் டாகாக இருக்கலாம், கேட்டாக இருக்கலாம், லைனாக இருக்கலாம். ஜாப், இன்ஜினியர், டாக்டர், இதெல்லாம் என்னது? வேல்யூஸ். ஸோ the values of entity is called as a entity instance. Then attribute, already I told the characteristics of entity is called as a attribute.
or it is a information about the entity. சரியா? ஸோ அப்போ என்டைட்டியோட இன்ஃபர்மேஷன் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் என்னது attribute. ஸோ அது எதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா அதோட குவான்டிஃபை டிஸ்கிரைப் பண்ணலாம், குவாலிஃபை பண்ணலாம், கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம், ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ தட் இஸ் attribute means it may be a quantify, qualify, classify or specify. ஸோ இப்படி ஏதாவது ஒன்றா இருக்கலாம். தென் டைப்ஸ் ஆஃப் attribute, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். கீ attribute, சிம்பிள் attribute, காம்போசைட் attribute, சிங்கிள் வேல்யூ attribute, மல்டி வேல்யூ attribute. attribute என்டைட்டி என்னன்னு பார்த்தோம், it is a real world object. attributeனா என்னது, characteristics or information about the entity. ஸோ அதில் டைப் என்னன்னா key attribute, simple attribute, composite, single value, multi value. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் attribute. சிம்பிள் attribute means it cannot be separated. அதை நம்ம என்ன செய்ய முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் அ சிம்பிள் attribute. ரிஜிஸ்டர் நம்பரை நம்ம என்ன செய்ய முடியாது, குட்டி குட்டியெல்லாம் செப்பரேட் பண்ண முடியாது. It cannot be separated. It is called as a single, it is called as a simple attribute. So what do you mean by simple attribute? Cannot be separated. And composite attribute, it can be subdivided into simple attributes without change in the meaning of the attribute. நம்ம அதை என்ன பண்ணலாம், செப்பரேட் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் name is an example for composite attribute. அதில் நம்ம first name, second name நம்மளால என்ன செய்ய முடியும், அதை செப்பரேட் பண்ண முடியும். ஸோ செப்பரேட் பண்ண முடியாதுன்னா அது சிம்பிள் attribute, செப்பரேட் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் வந்து composite attribute. அடுத்து வந்து single value attribute. A attribute has a single value, that attribute is called as a single value attribute. Say for example your name is, your age is a single value attribute. Every person has a single age, no one has more than one age, isn't it? அப்படிதானே, ஒரு பர்சனுக்கு ஒரு ஏஜ் தான் இருக்கும். ஒரே டைம்ல ஒரு பர்சனுக்கு 2-3 ஏஜஸ்லாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போ தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் சிங்கிள் வேல்யூ attribute. பர்சன் டிகிரி இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் த மல்டி வேல்யூ attribute. எ பர்சன் can have any number of degrees. சரியா? ஒரு பர்சன் வந்து அவங்க வந்து எம்எஸ்சி டிகிரி, எம்ஃபில் டிகிரி, தென் எம்எட் டிகிரி, இந்த மாதிரி நிறைய டிகிரி ஒரு பர்சன் வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களோட டிகிரின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, எம்எஸ்சி, எம்ஃபில், எம்எட் அப்படி சொல்லுவாங்க, எம்எட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்போ a particular attribute can have more than one value. It is called as a multi-valued attribute. It has a single value means that time it is called as a single value attribute. Okay, so what are the types of attributes? Simple attribute, composite attribute, single value attribute, multi value attribute. Relationship, this is also important, 3 marks as well as 5 mark question. So relationship, okay, it describes the relationship between the entities. சரியா? ஸோ இது எதை டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா, 2 அல்லது அதுக்கு மேலே உள்ள என்டிட்டிக்குள்ள இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சொல்லுது. டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஆர் 3, 1 to 1, 1 to many, many to many. So these 3, okay. So first 1 to 1. So 1 to 1, it describes 0 or 1 instance of entity A is associated with the 0 or 1 instance of entity B. The opposite side, 0 or 1 instance of entity B is associated with the 0 or 1 instance of entity A. அதாவது instance என்னது, value of the attribute. entityல value இருக்கும், entityல attribute இருக்கும், attributeோட values தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், or entityயோட value நம்ம என்னன்னு சொல்லலாம், instances அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ அப்போ ஒரு entityல இருக்கிற ஒரு value entity Bல இருக்கிற ஒரே ஒரு வேல்யூவோட மட்டும் அசோசியேட் ஆயிருந்துச்சு, இன்டர் கனெக்ட் ஆயிருந்துச்சு, ரெப்ரசன்ட் பண்ண முடியுது அப்படின்னா அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் என்னன்னு சொல்கிறோம், 1 to 1 ரிலேஷன்ஷிப் சொல்கிறோம். ஓகேவா? Say for example, again your register number, a person has a single register number. அப்போ என்டிட்டி ஏ வந்து ஸ்டூடெண்ட், என்டிட்டி பி வந்து ரிஜிஸ்டர் நம்பர். அப்போ என்டிட்டி ஏல இருக்கிற ஒரு பர்சன் என்டிட்டி பியில் இருக்கிற ஒரே ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் கூட மட்டும்தான் அசோசியேட் ஆக முடியும். ஸோ அப்போ இது வந்து ஏலேருந்து பார்த்தா 1 to 1, பியிலேருந்து பார்த்தாலும் ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் ஒரு பர்சனுக்கு தான் கொடுக்க முடியும். அப்போ இது வந்து 1 to 1 ரிலேஷன்ஷிப். Okay, then 1 to many relationship. 1 to many relationship. A person, okay, this side A in entity A, 0 or 1 instances, 0 or 1 or many instances of entity A, they're associated with 0 or 1 or many instances of entity B. ஸோ அப்போ A என்டைட்டியில் ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ், B என்டைட்டியில் இருக்கிற 1 or more than 1 இன்ஸ்டன்ஸஸோட அசோசியேட் ஆகுது அப்படின்னா அது 1 to many. சரியா? ஓகேவா? ஸோ அப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னா, a course
can have 5 or 6 subjects. இப்போ 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் படிப்பீங்க? 6 சப்ஜெக்ட் படிப்பீங்க. அப்போ ஒரு என்டைட்டி இஸ் ரிலேட்டட் வித் மோர் தென் ஒன் என்டைட்டி இன்ஸ்டன்ஸ் இன் என்டைட்டி பி. ஓகே, தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஒன் டு மெனி. ஸோ இதுவே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த 6 சப்ஜெக்ட்டும் இந்த ஒரே ஒரு கோர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ 0 or 1 or more instances of entity B is associated with only one entity in only one instance in entity A. It is called as a one to many relationship. Okay, so எப்படி 0 or 1 or more instances of entity A is associated with 0 or 1 or more instances of entity B. Okay, but 0 or 1 or 0 or 1 instances of entity B is associated with only one instances of entity A is called as a one to many relationship. சரியா? then many to many வந்து A சைடில் எத்தனை இன்ஸ்டன்சஸ்னாலும் ஒரு என்டைட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்டைட்டி ஏல இருக்கிற ஒரு இன்ஸ்டன்சஸ் வந்து என்டைட்டி பியில் இருக்கிற 1 or more இன்ஸ்டன்சஸோட அசோசியேட் ஆகிக்கலாம். அதே மாதிரி என்டிட்டி பியில் இருக்கிற ஒரு இன்ஸ்டன்சஸ் வந்து என்டிட்டி ஏ சைடில் ஆப்போசிட் சைடில் 0 or 1 or more இன்ஸ்டன்சஸ் கூட வந்து ரிலேட்டட் ஆகலாம். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் என்னது? மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ இதுக்கெலாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டன்சஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே இது கார்டினாலிட்டி எல்லாமே சேம் தான். அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பை அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ பர்சன் டிரைவ்ஸ் வெஹிக்கிள். ஒரு பர்சனால் ஒரு டைமில் ஒரு வெஹிக்கிளை தான் என்ன செய்ய முடியும்? டிரைவ் பண்ண முடியும். ஸோ அப்போ வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்சன் அண்ட் வெஹிக்கிள்? டிரைவ்ஸ். ஸோ த ரிலேஷன்ஷிப் இஸ் the diagonal symbol is used to represent the relationship. So drives is the relationship. Okay, so between the entity person and the vehicle. சரியா? ஸோ அப்போ திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். அப்போ ஒரு பர்சனால ஒரு டைமில் ஒரு வெஹிக்கிளை தான் என்ன செய்ய முடியும்? ட்ரைவ் பண்ண முடியும். ஒரு கஸ்டமர் வந்து n நம்பர் ஆஃப் திங்ஸை வந்து என்ன செய்யலாம்? ஆர்டர் பண்ணலாம் இல்லையா? ஸோ கஸ்டமர் ஆர்டர் பிளேசஸ். ஸோ பிளேசஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப். ஒரு கஸ்டமரால் ஒரு டைமில் மெனி ப்ராடக்ட்ஸை வந்து ஆர்டர் பண்ண முடியும். அப்போ வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப்? பிளேசஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப். So what is the example? Relationship one to many relationship. Okay வா? Then student register course. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரே நேரத்தில் மல்டிபிள் கோர்சஸை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ கம்ப்யூட்டர் கோர்ஸ் போகிற, டைப்ரைட்டிங் கோர்ஸ் போகிற, ஹிந்தி கிளாஸஸ் போகிற, இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜஸ் போகிற. அப்போ உன்னால் ஒரே டைமில் நிறைய கோர்சஸை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு கோர்ஸை ஒரே டைமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க? ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. திஸ் எக்ஸாம்பிள் ஃபார் த மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். கார்டினாலிட்டி இம்பார்ட்டன்ட் question. Okay.